அனைவருக்கும் வணக்கம். மாதங்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த தமிழ் மாதங்கள் சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களும் ஒரு மாதமுமே சிறப்பு பெற்றது தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள். தை மாதம்னா இந்த அறுவடை, வயல், நெல், அதுக்கு நன்றி சொல்கிறது, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறது, எப்படி ஒரு காரணம் வச்சுருக்கோம். இப்போ சித்திரை மாதம்னா வெயில், தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் கடவுளுக்கு நன்றி சொல்கிறது, அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதே மாதிரி இப்போ ஆடி மாதம், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆடி மாதம்னா இந்த அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்லாம் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு மாதமுமே ஒரு வகையில் சிறப்பு பெற்றது தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி. ஏன் இந்த மார்கழிக்கு இவ்வளோ சிறப்பு? எந்த பக்கம் திரும்பினாலும் மார்கழி, மார்கழி பஜனை, மார்கழி, இது ஏன் இவ்வளவு? ஒரு வருடம், அதாவது மனிதர்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். எப்படி நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படின்னா தேவர்களுக்கு அது ஒரு நாள். நம்ம சொல்கிற இந்த தையிலேருந்து ஆணி வரைக்கும் தேவர்களுக்கு பகல் பொழுது. அடுத்ததாக இந்த ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பொழுது. அதுலேயும் இந்த மார்கழிங்கிறது நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, விடியற்காலை 4 to 6ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்தம் விடியற்காலை அந்த தேவர்களுக்கு எது அப்படின்னா இந்த மார்கழி மாதம். நம்ம 4 to 6ன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடி 3 to 6 அந்த மாதிரி டைமிங் வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், விடியற்காலை நேரம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போ தான் ஒரு நாள் தூங்கி கண் விழிக்க போகிறாங்க. அவங்க கண் விழிக்க போகிற நேரத்தில் நம்ம அவங்கள எப்படியெல்லாம் மகிழ்விக்கிறோம், நம்ம எந்த வகையிலலாம் அவங்கள வணங்குறோம், எப்படியெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க நம்மளுக்கு வரங்களை வாரி வாரி கொடுப்பாங்களாம். நம்ம என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதத்தோட ரொம்ப பெரிய சிறப்பு. சரி, இது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லிட்டோம். இப்போ அறிவியல் காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் அருகில் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பூமி வரப்போகுது. அப்படிதான் இருக்கு, இவ்வளோ நாளும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அப்படி ஓசோனுக்கு அருகில் வர்றப்ப விடியற்காலை நேரத்தில், அதுவும் குறிப்பாக பெண்கள் விடியற்காலை நேரத்தில் எழுந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது அவங்களோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஒரு பெரிய ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் தரும். அதனால தான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் விடியற்காலை நேரத்தில் பெண்கள் எழுந்து கோலம் போடணும், ஆண்கள் எழுந்து பஜனைக்கு போகணும் அப்படின்னு சொன்னதற்கான அறிவியல் ரீதியான காரணம் இதுதான். இந்த ஓசோன் பூமிக்கு அருகில் வருது, அதனால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது யாராக இருந்தாலும் உடலுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும். அதனால தான் பெண்கள் காலைல வீட்டு வாசல்ல எந்திரிச்சு கோலம் போடணும், ஆண்கள் பஜனைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காலப்போக்கில் நிறையா விஷயங்கள் மாற்றிட்டோம். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தர் இந்த மார்கழி மாதம் விடியற்காலை நேரத்தில், நீங்கள் இந்த மார்கழி முழுவதும் எந்திரிச்சாலும் சரி, மார்கழியில் 10 நாள் எந்திரிச்சாலும் சரி, ஒரு வாரம் எந்திரிச்சாலும் சரி, இல்லை மார்கழியில் ஒரே ஒரு நாள் விடியற்காலை நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, ஒரு வருடம் முழுவதும் விடியற்காலை எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே கிடைக்கும். அப்போ விடியற்காலம் எந்திரிச்சிட்டா கிடச்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க, அது அப்படி கிடையாது. விடியற்காலை நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சாமி ரூமில் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு உங்களோட வீட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அந்த நிலைவாசல் படிக்கு வெளியில் ஒரு அகல் மண் விளக்கு, வெறும் தரையில் வச்சிடாதீங்க, சின்னதாக ஒரு தட்டுலையோ இல்லை ஒரு வெற்றிலை இல்லை ஒரு மாயிலை, ஒரு வாழை இலையை சின்னதாக நறுக்கியோ எப்படியோ அதை வச்சு நீங்கள் விளக்கேற்றுறீங்க. ஒரு நாள் மார்கழி மாதம் முழுவதும் ஏற்றுனா ரொம்ப சிறப்பு. இல்லை ஒரே ஒரு நாள் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் விளக்கேற்றுனா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். அதனால இந்த வரக்கூடிய மார்கழி மாதத்தை தவற விட்டுறாதீங்க. இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், என்ன பண்ணுறது, உங்கள் வாசலுக்கு மட்டும் சின்னதாக எவ்வளோ போட முடியுமோ அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இந்த வாசலில் விளக்கேற்றி வைங்க. இல்லை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம், உங்கள் வாசலில் ஏற்ற முடியாது அப்படின்னா பூஜை அறையிலையாவது ஒரு விளக்கேற்றி வைங்க. மார்கழி மாதத்தில் அது இன்னும் பலனை கிடைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எப்படி மனசார வணங்குறீங்க, எப்படி மனதார இந்த செயல்களை செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அதற்கான பலன்களும் கிடைக்கும். அந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்த கீதா உபதேசத்தில் கூட என்ன சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பகவானுக்கே பிடிச்ச மாதம் எது அப்படின்னா அது இந்த மார்கழி மாதம் தான். இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். வெறுமையாக இருக்கிற நாட்களை என்னென்ன விழாக்கள் இருக்கோ, இறைவனுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கோ, இறைவனோட அவதார ஜெயந்திகள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல தான் இருக்கும். அப்படிப்பட்ட பல சிறப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது.
இந்த ஆருத்ரா தரிசனமாக இருக்கட்டும், அனுமன் ஜெயந்தியாக இருக்கட்டும், வைகுண்ட ஏகாதசியாக இருக்கட்டும், இவ்வளவு ஏன் மகாபாரதத்தில் போர் நடந்த மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதம் தான். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த மார்கழி மாதத்துக்கு. அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் முடிவடைகிற நிலையிலையும் இந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்கிற வகையில் இந்த அறுவடை திருநாள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம கொண்டாடுறோம். என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அத்தனை சிறப்புகளும் உரிய ஒரு பெரிய மாதம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இந்த மார்கழி தான். சரி, இவ்வளவு சிறப்புகள் இருக்கு மார்கழிக்கு, இவ்வளவு செய்யலாம், விளக்கேற்றலாம், சாமி கும்பிடலாம், இங்கே பண்ணலாம், அதை பண்ணலாம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் திருமணம் மட்டும் செய்கிறதில்ல. இந்த திருமணம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சுப காரியம், இதை மட்டும் இந்த மார்கழி மாதம் செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா அதற்கும் காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம், திருமணம்ங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திருமண உறவை இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் செய்ய மாட்டேங்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த மார்கழி அப்படிங்கிறது ஒரு உயிர்ப்பு இல்லாத மாதம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முடிவடைந்து அடுத்த புது வருடம் தொடங்க போகிறதுக்கான தொடக்க நிலையில் இருக்கிறது தான் இந்த மார்கழி மாதம். ஒரு மங்களகரமான தொடக்க விழா எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு சுகமாக ஒரு நல்ல மனநிலைமையில் நல்ல சூழ்நிலையில் ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் மனிதர்களோட மனநிலை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த உயிர்ப்பு இல்லாத நிலையில் ஒரு நேரம் இருக்க மாதிரி அடுத்த நேரம் இருக்காது, ஒரு நேரம் பேசுகிற மாதிரி அடுத்த நேரம் இருக்க மாட்டோம். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் இத்தகைய சுப நிகழ்வுகளை எல்லாம் தவிர்த்துட்டு அடுத்து வரக்கூடிய தை மாதத்திலிருந்து நம்ம ஒரு புதிய தொடக்கமாக எடுத்துக்கிட்டு என்னென்ன சுப நிகழ்வுகள் நடத்த முடியுமோ எல்லா சுப நிகழ்வுகளையும் நம்ம நடத்துகிறோம். மார்கழிக்கு முழுக்க முழுக்க இறைவனுக்கு உரிய மாதம். அதனால இறைவனை எப்படியெல்லாம் கொண்டாடணும், இறைவன்கிட்டேருந்து எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அவர் மூலமாக நம்ம என்னெல்லாம் பலன் கிடச்சிக்கணும், இல்லை என்னெல்லாம் நம்மளுக்கு வேணும், எவ்வளோ வேண்டுதல் இருந்தாலும் சரி, நான் இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இல்லை எனக்கு ஒரு வீடு வேணும், நான் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எந்த வேண்டுதல் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மார்கழி மாதம், வரக்கூடிய மார்கழி மாதத்தை உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான தொடக்கத்தை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு நாளாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் அதிகாலையில் எழுந்திரிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது எழுந்து நீங்கள் இந்த அதிகாலையில் விளக்கு ஏற்றி வைத்து உங்களோட பூஜை அறையிலையும் ஏற்றி வைங்க. வெளியில் நிலைவாசல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாசல்லையும் கோலம் போட முடியுது அப்படின்னா கோலம் போடுங்க. இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், உங்களால் என்ன சைஸில் போட முடியுமோ போடுங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. போட்டு நீங்கள் வாசலில் விளக்கேற்றி வைக்கிறீங்க, இல்லை காலை நேரத்தில் ஏற்றலாமா ஏற்றலாம், இல்லை காலையில் எங்களுக்கு ஏற்ற முடியல, நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா மாலையில் 6 மணிக்கு ஏற்றி வைங்க. உங்களால் எப்போ முடியுதோ, காலையில் ஏற்றுனீங்கன்னா விடியற்காலம் ஏற்றுனீங்கன்னா அது இன்னும் சிறப்பு. நீங்கள் ஏற்றி வச்சு உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த கடவுள் முன்னாடி மனசை திறந்து தாராளமாக வேண்டிக்கோங்க. அந்த பலன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூடார வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். இதையெல்லாம் தாண்டி இந்த மார்கழி மாதம் கோலம் போடுறதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. யார் ஒருத்தர் விடியற்காலை, அந்த காலத்துலலாம் இப்படி தான் பண்ணாங்க, மார்கழி மாதம் கோலம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூசணி பூ, பரங்கி பூ அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒருவேளை அப்படி பூ வச்சுருக்காங்க அப்படின்னா எங்களோட வீட்டில் திருமண வயதிற்குரிய ஆணோ பெண்ணோ இருக்காங்க, நீங்கள் பெண் கேட்டோ மாப்பிள்ளை கேட்டோ நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத குறிக்கிற வகையிலையும் இதை ஒரு பெரிய சம்பிரதாயமாகவே பார்த்துருக்காங்க. மகாலட்சுமி வாசலை பார்ப்பாங்களாம், நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதா வேணாமான்னு நம்ம வாசலை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தன்மை இந்த கோலத்துக்கு இருக்குது. இது நாள் வரைக்கும் போடல அப்படின்னாலும் இனிமே தவறிட வேண்டாம். உங்களால் சின்னதாக தான் போட முடியுது, தாராளமாக போடுங்க. இப்படிப்பட்ட நிறைய சிறப்புகள், ஒரு விஷயத்துக்கான சிறப்புகளும் இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது. இது வரைக்கும் செய்ய தவறிருந்தாலும் இனிமே தவறிடாதீங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்துக்கு இன்னொரு ஏன் பெரிய சிறப்புன்னா, இந்த உயிர்ப்பு இல்லாத மாதம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு சிறப்பு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த யார் இந்த வயோதிக நிலையில் இருக்காங்களோ அவங்களோட ஆன்மாவையும் இறைவனையும் தொடர்பு படுத்தி இணைக்கிற மாதமும் இந்த மார்கழி மாதம் தான். அவங்க வேண்டிகிட்டு இருப்பாங்க, கடவுளே எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என் வயசுக்கு இனிமேல் நல்லபடியாக உன் பாதத்தில் சரணடையணும், என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ, என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு இந்த வயதான முதியோர்களை ஆன்மாவோடையும் அந்த இறைவனோடையும் இணைக்கிற மாதமும் இந்த மார்கழி மாதம் தான். இதனால தான் இதற்கு உயிர்ப்பு இல்லாத மாதம், இந்த சுபகாரியம்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால எவ்வளவு பெரிய சிறப்புகளை அடக்கி வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த மார்கழி மாதம். அதனால இனிமேல் வரக்கூடிய எல்லா மார்கழி மாதத்தையும் தவற விடாமல் இருங்க. அந்த இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைச்சு நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் வைக்கிறீங்களோ எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் கிடைச்சு நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் போகிறதுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தொடக்கமாக அமையட்டும் அப்படின்னு நானும் அந்த இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.